மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொண்டமாநாயக்கன்பட்டி பகுதியில் ஆண்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் ராஜபாண்டியன், வைகை அணை பூங்காவில் ஏற்கனவே ராட்டினம், ஊஞ்சல் உள்ளிட்டவை தனியார் மூலம் கொண்டுவரப்பட்டு அதில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுவர் ரயிலையும் படகு போக்குவரத்தையும் அடுத்த கட்டமாக ஏலம் விட முடிவு செய்துள்ள பொதுப்பணித்துறைக்கு தேனி மாவட்ட பாஜக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்தார். ரயில் போக்குவரத்து, ராட்டினம் உள்ளடங்கிய ஏனைய விளையாட்டு, அந்த பொழுதுபோக்கு இடமெல்லாம் கடந்த காலங்களிலே அது அரசு சார்ந்து நிர்வகித்த காரணத்தினால சொற்ப பணத்தில் 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா டிக்கெட்டினுடைய அளவின்படி அது மக்களுடைய பயன்பாட்டில் அது இருந்து கொண்டிருந்தது. மக்களும் அது சார்ந்து இருந்தாங்க. தற்சமே அதை தனியாருக்கு குத்தகை விட்டு அதன் மூலியமாக தனியார் உள்ளே நுழையும் பொழுது லாப நோக்கத்தை மனதில் வைத்து 5 ரூபாய் கட்டணம் என்பது பல மடங்காக உயர்த்தப்பட்டு அந்த பொழுதுபோக்குக்கான இடத்தை அது மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு அந்த வைகை அணையை நிர்வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையானது முடிவு செய்திருக்கின்றது. திருவாரூர் மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஜல்லி மற்றும் எம்சாண்ட் விலை உயர்வை கண்டித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றி வந்த நூற்றுக்கணக்கான லாரிகளை மறித்து ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை மேல் தேவனூரில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வருவதில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் வாரம் ஒருமுறை மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் முட்டை போன்ற உணவுகள் மாணவர்களுக்கு வழங்குவதில்லை என்றும், எனவே மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த சு. செல்வம், இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணியின் புகைப்படத்திலேயே இளையராஜாவின் ஓவியத்தை வரைந்து அசத்தியுள்ளார். இந்த ஓவியம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் லிங்கம் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் நடைபெறும். இந்த வருடம் இதனை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் வாசல் வரை வந்த சூரிய ஒளி சிவலிங்கம் மீது விழாததால் இந்நிகழ்வை காண வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற உள்ள தினசரி காய்கறி சந்தை திறக்கும் விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் ஓமலூர் நகர் முழுவதும் இந்தி மொழி ஒழிக, தமிழ் மொழி வாழ்க என்று திமுக சார்பில் சாலைகளில் வாசகங்கள் எழுதப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியது சம்பந்தமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வருகின்ற 28ஆம் தேதி திண்டிவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் மாவட்ட தலைவர் பொறுப்பாளர் ஜான் பாசா தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகின்ற 28ஆம் தேதி மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் சேகரிப்பு முகாம் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் சேகரிப்பு முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள், தூய்மை பணியாளர்களுடன் பொது இடங்களில் வீசப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே லாரி ஓட்டுநரை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலவாக்கம் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தோண்டாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவர் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது பார்த்திபனை காரில் வந்த வெங்கடேஷ் என்பவர்
வழிவிடவில்லை என கூறி தாக்கியுள்ளதாக புகார் அளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே வடிவேலன் என்பவர் ஊரணிக்கு குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இவரது உடலை மீட்ட சத்திரக்குடி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சாலையின் இருபுறமும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பிரகாசமாக பூத்துள்ள கிளிரிசிடியா செப்பியம் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆசியா மற்றும் அமெரிக்க நாடுகளை பூர்வீகமாக கொண்ட கிளிரிசிடியா செப்பியம் மலர்கள் பூத்து குலுங்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற சிந்தனை நாள் விழா மற்றும் பாரத சாரண சாரணிய இயக்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் 800 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பெண் குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ரிவேரா கலை விழாவில் இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான 28 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களின் கலை கலாச்சார நடனங்கள் நடைபெற்றன. பல்வேறு மாநிலங்களின் நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பெரியபட்டறை பகுதியில் எதிரெதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த இருவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பிரசித்தி பெற்ற வள்ளிமலை கோயிலில் உண்டியலில் 12,89,692 ரூபாய் பணமும் 800 கிராம் தங்கம் மற்றும் 240 கிராம் வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக கிடைத்தது. இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற உண்டியல் என்னும் பணியில் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் மாலை வேளையிலும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பை தெரிவித்து கோலமிடப்பட்டது. இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் என்றும் தமிழ் வாழ்க என்றும் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம் சாலை அருகே வீட்டின் சோஃபாவில் படுத்திருந்த 6 அடி நீள சாரை பாம்புவை வனத்துறையினர் லாவகமாக பிடிக்கும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இதையடுத்து பிடிபட்ட பாம்பு பாதுகாப்பான வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே போலிவாக்கம் பகுதியில் பழைய செல்போன்களுக்கு கோழி குஞ்சுகள் கொடுக்கப்படும் என நூதன முறையில் விளம்பரம் செய்து வியாபாரி ஒருவர் கோழி குஞ்சுகளை விற்று வருவது பேசுபொருளாகியுள்ளது. பொதுமக்களும் பழைய செல்போன்களை கொடுத்து கோழி குஞ்சுகளை பெற்று செல்வதாகவும் வியாபாரி தெரிவித்தார். சென்னை எண்ணூரில் ரோடு அமைக்கும் பணியில் ஈடுபட்டு பழுதாகி பாலத்தில் நின்றிருந்த ரோடு ரோலர் வாகனத்தின் மீது அவ்வழியாக வந்த மாநகர பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காயமடைந்தனர். ஒருவர் பலத்த காயங்களுடன் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரி பிளாஸ்டிக் துப்பாக்கிகளை கையில் ஏந்தி வழக்கறிஞர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உடனடியாக தமிழக அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். திருடிய வாகனம் மற்றொருவருக்கு விற்பனை செய்ததாக விஜயன் தெரிவித்த நிலையில் போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை அருகே பள்ளியில் இருந்து குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைக்கச் சென்ற பெண் சென்டர் மீடியரில் மோதி விபத்துக்குள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த தாமரை செல்வியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பஜார் வீதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காஞ்சிபுரத்தில் பல்லவன் பொறியியல் கல்லூரி சார்பில் அரசு தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர்களுக்கான தன்னம்பிக்கை மற்றும் மன உளவியல் தவிர்த்தல் குறித்த சிறப்பு பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் பயம் மற்றும் மன அழுத்தமின்றி தேர்வுகளை எழுதுவது குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.